Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிகரிங் மெத்தட்ஸ் ஃபார் பைஸ்டேபிள் மல்டிவிப்ரேட்டர். ஸோ ஆல்ரெடி பைஸ்டேபிள் மல்டிவிப்ரேட்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அந்த சர்க்யூட்க்கு நம்ம ட்ரிகரிங் பல்ஸ் எப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சர்க்யூட்ரிஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ட்ரிகரிங் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிகரிங் எதுக்காக அப்ளை பண்ணலாம்? இட் இஸ் யூஸ் டு induce a transition of the flip-flop from one state to another. So flip-flop பார்த்தீங்கன்னா we are having two states. One வந்து logic 0 and another one is logic 1. So அந்த ஒரு transition introduce பண்ணுறதுக்காக we are going for a triggering. அதுதான் triggering சொல்லுவாங்க. ஸோ triggering signal எப்படி இருக்கணும்? ஸோ triggering signalனா என்னென்னா it is nothing but a pulse, ஒரு pulse of short duration like this. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டியூரேஷனில் உங்களுக்கு இட் மே பி லைக் திஸ் ஆர் இட் மே பி லைக் திஸ். இட் இஸ் நத்திங் பட் அ பல்ஸ் ஆஃப் ஷார்ட் டியூரேஷன். இது வந்து பாசிட்டிவ் ட்ரிகரிங் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ் ட்ரிகரிங் பல்ஸ். ஸோ ரெண்டும் நம்ம வந்து சொல்லலாம், ட்ரிகரிங் சிக்னல்னு சொல்லலாம். ஸோ ட்ரிகரிங் சிக்னல் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ட்ரிகரிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அன்சிமெட்ரிக்கல் ட்ரிகரிங் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் symmetrical triggering. First we'll discuss about the unsymmetrical triggering. So these are the two different basic circuits for a unsymmetrical triggering. So in the case it uses two triggering inputs. One வந்து பார்த்தீங்கன்னா set input and another one is a reset input. So அதுதான் சொல்கிறது தான் வந்து unsymmetrical triggering. Here in this case triggering signal from the first input is applied to the set the circuit in one particular state. அதாவது ட்ரிகரிங் சிக்னல் வந்து ஃபஸ்ட் இன்புட் அப்ளை பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் வந்து செட் பண்ணி வச்சுருவோம். அட் த சேம் டைம் ட்ரிகரிங் சிக்னல் ஃப்ரம் த செகண்ட் இன்புட்டில் வர அந்த ட்ரிகர் சிக்னலை வந்து என்ன பண்ணோம்னா அதை வந்து திரும்ப ஆப்போசிட் ஸ்டேட்டுக்கு மறுபடியும் மாற்றி வச்சிடும் அந்த அவுட்புட்டை வந்து. ஸோ இதுதான் வந்து அன்சிமெட்ரிக்கல் ட்ரிகரிங் பண்ணுறது. திஸ் ப்ராசஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் செட் ரீசெட் ட்ரிகரிங். அதாவது என்னென்னா the other name for இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா செட் ரீசெட் ட்ரிகரிங் சொல்லலாம். எதை சொல்லலாம்னா இந்த கேஸில் அன்சிமெட்ரிக்கல் ட்ரிகரிங்காக வந்து செட் ரீசெட் ட்ரிகரிங் சொல்லலாம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் எங்கே அப்ளை பண்ணுறாங்கன்னா இட் இஸ் மெயின்லி யூஸ்ட் அப்ளிகபிள் இன் த கேஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் கோடிங் சர்க்யூட்ஸ். ஸோ அன்ட்ரிகரிங் சிமெட்ரிக்கல் மெத்தட் ஆஃப் ட்ரிகரிங் பார்த்தீங்கன்னா we are having two different type of circuits. One type of circuitல பார்த்தீங்கன்னா we are going to apply the triggering pulse at the collector of the transistor Q1. ரெண்டோட கலெக்டர் தான் ட்ரிகரிங் பல்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் ஐ எம் கோயிங் டு அப்ளை அட் தி பேஸ் ஆஃப் Q2 பேஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வில் அனலைஸ் த சர்க்யூட் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இந்த கேஸில் ஃபஸ்ட் ஃபிகரை பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் வென் Q1 இஸ் அண்டர் ஆஃப் கண்டிஷன், அதாவது டிரான்சிஸ்டர் Q1 வந்து ஆஃப் கண்டிஷன். ஸோ அந்த கேஸில் ட்ராப் அக்ராஸ் டயோட் இஸ் 0. அப்போ இந்த கேஸில் ட்ராப் அக்ராஸ் டயோட் D becomes 0. அது என்னென்னா ஹென்ஸ் D will transmit a negative triggering going pulse. ஸோ அந்த கேஸில் டயோட் வந்து நெகட்டிவ் ட்ரிகரிங் பல்ஸை வந்து அப்ளை இட் வில் transmit the pulse to the negative going trigger pulse அப்ளை பண்ணிடும். ஸோ when a negative going trigger pulse is applied to the set terminal S, அப்போ negative going trigger pulse set terminal அப்ளை பண்ணுறப்ப Q will be turned on. அதாவது Q1 வந்து ஆன் ஆக சான்சஸ் இருக்குது அண்ட் Q2 வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ தட் அந்த கேஸில் Y becomes 1. அதாவது இந்த கேஸில் Y வந்து 1 ஆயிரும் அண்ட் Y bar becomes 0, அதோட காம்ப்ளிமெண்ட். சிமிலர்லி இந்த நெகட்டிவ் கோயிங் ட்ரிகர் பல்ஸ் அப்ளை டு ரீசெட் டெர்மினல். அதாவது இங்கே நெகட்டிவ் கோயிங் ட்ரிகர் பல்ஸ் அப்ளை பண்ணுறேன் ரீசெட் டெர்மினலில் நெகட்டிவ் கோயிங் ட்ரிகர் பல்ஸ் அப்ளை பண்ணுறப்ப Q1 becomes ஆஃப் ஆயிரும் அண்ட் தென் Q2 வந்து ஆன் ஆயிரும். ஸோ தட் அந்த கேஸில் என்ன போயிடும், Y becomes 0 and Y bar becomes 1. Here so in the case I'm going to choose the resistance value should be large as possible. எந்த அளவுக்கு அதிகமாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக வச்சுக்கிட்டா தான். எதுக்காகனா it should not load the circuit. ட்ரிகரிங் சர்க்யூட்டை வந்து லோட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் ஆரோட வேல்யூ வந்து அதிகமாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி ஆரோட வேல்யூ ஸ்மாலாக வச்சுக்கிறோம். ஸோ the charge accumulated during the pulse will have time to delay during the time between pulses. ஸோ இந்த கேஸில்
when the triggering rate is higher இருந்துச்சுன்னா triggering rate அதனால் time duration கம்மியாக இருந்துச்சுன்னா or may be replaced by a diode. ட்ரிகரிங் ரேட் அதாவது நமக்கு அப்ளை பண்ணுற டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ட்ரிகரிங் ரேட் வந்து பல்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஆர் ஷுட் பி ரீப்ளேஸ்ட் பை அ டயோட். let us consider the triggering arrangement. இந்த கேஸில் வாங்க let us consider the triggering arrangement shown in figure இந்த பியில் அதாவது இங்கே பேஸ் அப்ளை பண்ணுறது. let us consider இந்த கேஸில் when a level 1 signal is applied to the DC set terminal அதாவது level 1 அதாவது level 1 logic 1 is applied to the DC set terminal. ஸோ அந்த கேஸில் S dash ஓட வேல்யூ வந்து DC set terminal இந்த கேஸில் 1ங்கிற சிக்னல் அப்ளை பண்ணுறப்ப Q1 வந்து ஆன் ஆயிரும். Q1 becomes on and Q2 becomes off ஆயிரும். ஸோ தட் அந்த கேஸில் Y becomes 1 அதாவது இந்த கேஸில் Y வந்து 1 ஆயிரும், Y bar becomes 0. ஸோ when a level 1 signal is applied to the DC reset terminal அதாவது R dashங்கிற டெர்மினலில் if I am going to apply the level 1 signal, ஸோ அந்த கேஸில் என்ன ஆகும்னா Q1 becomes off and then Q2 becomes on. Q2 on ஆயிரும். ஸோ அந்த கேஸில் Y becomes 0 and Y bar becomes 1. ஸோ another diode. ஸோ இந்த கேஸில் என்ன பண்ணோம் இந்த கேஸில் ரெசிஸ்டர் R is connected to the ground. இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் the resistance R is connected to the ground. இந்த கேஸில் the resistance is pulled to the VCC. இந்த கேஸில் it is pulled down to the ground instead of VCC. the negative triggering pulse applied to the set terminal S. அப்போ negative triggering pulse இங்கே அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகணும் apply to the base of அதாவது ஆன் ஸ்டேஜ் டிரான்சிஸ்டருக்கு கொடுக்குறேன் Q2க்கு. அதாவது நெகட்டிவ் triggering pulse எதுக்கு கொடுக்குறேன்னா பேஸ் ஆஃப் தி டிரான்சிஸ்டர் Q2க்கு போகுது. கரெக்டாக அந்த லைன் இது வழியாக போகுது. இப்போ Q2ஓட பேஸ்க்கு போகுது. எது வழியாக போகுதுன்னா த்ரூ diode D. ஸோ இந்த சர்க்யூட் diode D வழியாக பாஸ் ஆகுது. So the next type of triggering arrangement is the symmetrical triggering. Symmetrical triggering second type of triggering arrangement பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் in symmetrical triggering method பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு successive triggering signal changes the state of the flip-flop. அதாவது ஒவ்வொரு triggering பார்த்தீங்கன்னா each and every successive triggering pulse will change the state of the flip-flop. அதாவது flip-flop state வந்து மாறிட்டு இருக்கும் ஒவ்வொரு successive changesக்கும். So it is mainly applicable in the case of binary counting circuits. So the basic circuit for this kind of triggering symmetrical triggering பார்த்தீங்கன்னா so this is the basic circuit arrangement for the symmetrical triggering. So in the case the circuit arrangement especially for the case of symmetrical triggering is exactly similar to that of unsymmetrical except the diode the resistance R is replaced by the diode D3. அங்கே resistance R னா இங்கே diode D3 replace பண்ணிடுறாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து பேசிக் டிஃப்ரென்ஸு. ஸோ let us come to the operation of the symmetrical triggering. இந்த கேஸில் when Q2 is on, Q2 வந்து ஆன் ஆச்சுன்னா ஸோ under this case the drop across RC அதாவது the drop across this RC reverse biases the diode D2. அப்போ Q2 ஆன் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராப் வந்து என்ன பண்ணோம்னா diode D2 வந்து ரிவர்ஸ் பயாஸ் பண்ண முயற்சி பண்ணும். ஸோ அதே நேரத்தில் the transistor Q1 becomes off under this condition. The drop across RC becomes 0. The drop in the case drop across RC becomes 0. It will make the transistor diode D2 becomes 0. It will make the diode D2 to tend to make the diode D2 for reverse bias condition and also diode D1 at 0 bias condition க்கு மூவ் பண்ணணும். That is diode D1 பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் it will be under 0 bias. Diode D1 becomes under. So in the case if I am going to apply a negative going trigger pulse at the triggering input அப்போ diode D1 வந்து conduct பண்ண ஆரம்பிச்சிடும். Diode D1 tend to conduct. This trigger will reaches the collector of Q1
Q1 ஓட கலெக்டருக்கும் அண்ட் ஆல்சோ டு த கலெக்டர் ஆஃப் தி ஆன் ஸ்டேஜ் டிரான்சிஸ்டர் ஆன் பண்ண டிரான்சிஸ்டரோட கலெக்டருக்கும் போய் த்ரூ தி R1 C1 காம்பினேஷன், அதாவது R1 and C1 வேல்யூவோட போய் நிற்கும். ஸோ இந்த கேஸில் connects the output of Q1 to the input of Q2. Q1 ஓட அவுட்புட் வந்து input of Q2க்கு கனெக்ட் ஆகிரும், which will turn Q2 off. அந்த டைமில் Q2 வந்து ஆஃப் பண்ணி வச்சிடும். ஆஃப்டர் தி டிரான்சிஷன் இஸ் ஓவர், டிரான்சிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் D1 will be reverse biased. diode 1 D1 இருக்குல்ல, diode D1 will be reverse biased and D2 will be at 0 bias. அப்போ diode D2 வந்து 0 biasக்கு வந்துடும். The next triggering pulse will pass through diode D2. அப்போ நெக்ஸ்ட் ட்ரிகரிங் பல்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, இட் வில் பாஸ் த்ரூ D2. D1 வழியாக பாஸ் ஆகாது, இன்ஸ்டெட் ஆஃப் D1 வழியாக பாஸ் ஆகாமல் D2 வழியாக பாஸ் ஆகும். அண்ட் தீஸ் டயோட்ஸ் D1 and D2 ஆர் கால்டு ஸ்டியரிங் டயோட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸில் when the pulse rate வந்து லோவாக போச்சுன்னா diode D3 should be replaced by R. பல்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக போச்சுன்னா diode D3 இருக்குல்ல, தேர்ட் diode should be replaced by a resistance Rன்னு வச்சுக்கோங்க. சொல்லுவோம். தேங்க்யூ.